வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான ஹெல்த்தியான லட்டு ரெசிபி. ஒரு கப் பாசிப்பருப்பு இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு உடனடியாக பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஹெல்த்தியான லட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு கடாயில் சூடு பண்ணிவிட்டு அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். பச்சை வாசனை இருக்கக்கூடாது. நல்லா மணமாக நல்லா கலர் கொஞ்சம் செவந்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம்னாலும் நல்லா வறுபடட்டும். இதில் நம்ம வறுபடும் பொழுதே ஒரு 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. நல்லா கலர் மாறி வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா வறுபடணும். பாசி பயிரில் தான் நம்ம லட்டுகளை நம்ம செஞ்சுருக்கோம். பாசி பருப்புலையும் அதுவும் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு சர்க்கரை சேர்த்து தான் எப்பொழுதுமே நம்ம லட்டுகள் செய்வோம், ஜீனி சேர்த்து. இது அப்படி கிடையாது. நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்கிறப்போ ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா செவந்து வரணும். கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்லேயே 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு ஒரு 4 ஏலக்காயை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா அந்த சூட்டிலே இருக்கட்டும். அது அப்படியே ஆறட்டும். ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. அப்படி ஃபைன் பவுடராக உங்களுக்கு கிடைக்கலைன்னா லேசாக ஜலிச்சிட்டு மறுபடியும் ஒருக்கா கூட போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. இது 3/4 கப் அளவு வெல்லம் கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க. வெல்லம் கரைஞ்சால் போதும். பாகுப்பதம் எதுவுமே தேவை கிடையாது. நல்லா பார்த்தீங்களா? நல்லா வெல்லம் கரைஞ்சிடுச்சு. அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு கடாயை காய வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 6-7 முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சையை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன பாதாம் பருப்பு வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். நல்ல வறுபடட்டும். நல்லா வறுத்துடுச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வறுபட்ட உடனே நம்ம அந்த பொடிச்சு வச்சுருக்கிற அந்த பவுடரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெல்லத்தையும் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. மண் இருக்கும், அதனால் வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. சூடாக இருக்கும். எல்லா வெல்லத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு அது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். கொஞ்சம் வெதுவெதுப்பு சூடாக இருக்கும் பொழுதே நம்ம லட்டுகளாக பிடிச்சிட வேண்டியது தான். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு 10 நாளைக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். ஹெல்த்தியான ரெசிபி வேறு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.